என்னைக்குமே நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது. என் ஊருக்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது. நான் ஒரு தமிழனா என்னால ஃபீல் பண்ணதே கிடையாது, பண்ண முடிஞ்சதே கிடையாது என்னால. ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் சாதியின் பேரால. ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட வந்து நெருங்குறப்போ இருக்கிற பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தை வந்து என்னுடைய சக நண்பன் அனுபவிச்சதே கிடையாது. அப்போ இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணி வரத்துக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 43 வயது இருக்குது எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப இவன் எதனால இப்படி இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவன் வந்து அம்பேத்கர் புக்கு வச்சுட்டு இருக்கானே, அவனை ஏதாவது ஜாதின்னு சொல்றானுங்களோ, அவனை வந்து காலி பண்றானுங்களோ, அவ்வளோ பயம். ஸோ அந்த பயம் நீங்கிய ஒரு பொழுதாக, அந்த பயம் நீங்கிய ஒரு காலமாக, அந்த பயம் நீங்கி நானும் இந்தியன் தான், நானும் உங்களோடு நிற்கிறேன், நானும் வந்து உங்களில் ஒருவன் தான், நீங்களும் நானும் ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்கறேன். நான்லாம் வந்து எப்பவே ஃபீல் பண்ணிட்டேன், இந்த கல்வி எனக்கு ஏன் வந்து ஈக்குவலா இல்லை, ஈவன் வந்து பிரைவேசேஷனே எனக்கு ஈக்குவலா இல்லை, எதுவுமே என்னை வந்து சமமா பார்த்ததே இல்லை, இங்க இருக்கிற மக்களை சமமா பார்த்ததே இல்லை, பொருளாதார ரீதியாகவும் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வந்து இங்க வந்து ஒரு மேல் பள்ளமா தான் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு. ஈக்குவாலிட்டியே இல்லை இங்க. ரொம்ப அநியாயமான ஒரு மோசமான ஒரு முறை தான் நீட் முறை. ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இப்ப நீங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. கம்மியான மார்க் எடுத்துட்டு அவனும் வந்து உள்ள வந்துடுறான், நாங்க வந்து நிறைய மார்க் எடுத்துட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நாங்க வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீட் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்து உள்ள போனவன் தான் எக்கச்சக்கம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இதை எதிர்த்து நீங்க ஏன் கேள்வியே கேட்கல? 120 மார்க் எடுத்தவன் இன்னைக்கு வந்து டாக்டரா படிச்சுட்டு இருக்கான் பணம் இருக்கிறதுனால. யாராவது கேள்வி கேட்டீங்களா? இங்க இருக்கிற மாணவர்கள் தலித்துகள் வந்து ரிசர்வேஷன் மூலமாக படிக்கிறாங்க அப்படின்றத காலங்காலமா சொல்லிட்டே இருக்கிறீங்கல்ல. நேற்று கூட ஒரு தோழர் வந்து பேசினாரு, தமிழகத்துல வந்து இடஒதுக்கீடு இருந்ததுனாலதான் மலமல்லூர்கள் கூட வந்து இங்க வந்து டாக்டரா படிக்க முடிஞ்சதெல்லாம் சொன்னாரு. நீ டாக்டர் ஆனதை பத்தி எப்ப பேச போற? மலம் அல்லவன் டாக்டர் ஆனதை பத்தி நீ பேசுறல. நீயே ஒரு மிகவும் பிற்பட்ட சமத்திலிருந்து வந்திருக்கிற, உனக்கு இடஒதுக்கீடு மூலமா தான் டாக்டர் வேலையே கிடைச்சிருக்கு, டாக்டர் படிப்பே கிடைச்சிருக்கு. நீ எப்ப அதை பத்தி பேச போற? ஒவ்வொரு முறையும் தலித்துகள் தான் இடஒதுக்கீடு மூலமா உள்ள வந்துட்டான். எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. ரொம்ப கவலையா இருக்கு. 120 மார்க் 200 மார்க் எடுத்த நீட்ல எடுத்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவரா படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் பணம். அப்ப மிக குறைந்த மதிப்பெண் பெற்று பண வசதி இருந்தா நீட்ல கல்வி கற்க முடியும்ன்ற ஒரு அநியாயத்தை செய்கிறப்போ நம்ம ஏன் அதை தட்டி கேட்கல? பிஜேபி மாணவர்கள் அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்க இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்க ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்க தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யாருக்கு உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க? நான் கேட்கிறேன். பேட்ச் குட்டாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க இருக்கிறீங்க. அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாரா இருக்கிறோம். நான்